ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்கள் ஃப்ளோரிடா போகிறதுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு போனதுங்க. வெளியில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் விதையெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. நான் வளருமோ வளராதோன்னு சொல்லி தான் எடுத்து உள்ளே மட்டும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வெதர் எங்களுக்கு கோல்டாக தான் இருந்தது. இந்த வீக் தான் வெதர் நல்லா இருக்குங்க. இது நான் வந்ததுக்கப்புறம் நான் இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு சைடில் மட்டும் விதை முளைச்சிருந்தது. எப்புட்றா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நான் தண்ணி தெளித்து தான் விடுவேன். விதை போட்டிருந்தான் என் பொண்ணு ஊற்றிருக்கா போல், அது அப்படியே மூவ் ஆகி ஒரு கார்னருக்கு வந்துருச்சு. இது லாஸ்ட் வீக்கு நான் போட்டது தாங்க. 2 வகையான மண் நான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று ஆர்கானிக் ரைஸ் பெட்டு ஒரு மூட்டையும், அதுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸும் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் வச்சு பார்க்கலாம், எதில் நல்லா வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக மண்ணெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். இந்த லைனாக வச்சுருக்க யூஸ் அண்ட் த்ரோ கப் எல்லாமே லாஸ்ட் வீக்கு நான் போட்டது தான், ஞாயிற்றுக்கிழமை. இந்த வீக் பார்த்திங்கன்னா நல்லா மேலே முளைச்சி வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வெண்டைக்காய் செடி. அதில் ஒரே ஒரு டம்ளரில் மட்டும் வளரவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஓகே, ஆனால் மேலே துளிர் விட்டுருக்கு. ஸோ அது வளரக்கு டைம் ஆகுது. மேபி ரொம்ப உள்ளே இருக்கோ, தண்ணி என் பொண்ணு ஊற்றிருப்பா, நான் மறந்தாலும். ஸோ அதனால் உள்ளே இருக்கோன்னு டவுட்டாக தான் இருந்தது எனக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீன் ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் மீன் சாப்பிட்டு. என் ஹஸ்பண்ட் ஒரு ஏஷியன் மார்க்கெட் இங்கே கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருந்தார். நெத்திலி கிட்டத்தட்ட 5 வருஷங்க 4 வருஷம் கழித்து நான் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். பாட்டி வீட்டில் அப்போ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். நெத்திலி ஃப்ரைக்காக பரட்டி வச்சுட்டு, மீன் குழம்புக்கு வெங்காயம், பூண்டு, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டுங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் போட்டேன். அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு, நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவங்க வரும்போதே. அவசர அவசரமாக சமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவசர அவசரமாக பண்ணேன். வெங்காயம் தவிர மற்ற எல்லாத்தையும் அப்படியே நின்ன வாக்கிலே கட் பண்ணி போட்டுட்டேன். மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தாங்க, ஒரு 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். என்னோடய குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன் சின்னதாக இருக்கங்காட்டி நான் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன். புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி ஊற்றி தண்ணி வேணுங்கிற அளவுக்கு விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு மூடி வச்சிட்டேன் நான். ஒரு சிலர் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. ஆனால் எங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் மீன் குழம்பு வைப்பாங்க. நெத்திலி ஃப்ரை செம சூப்பராக இருந்ததுங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் பெருசாக ஃபிஷ் சாப்பிட மாட்டாள். பட் இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நானுமே நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லலாம்.